நாளைக்கு நடக்கக்கூடிய மாநிலம் முழுவதும் ஒத்திகின்ற நடைபெற இருக்கிறது இந்திய ராணுவம் சார்பாக. இதுல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க? என்ன வந்துட்டு மத்திய அரசு மக்களுக்கு கன்வே பண்ண விரும்புது இந்த பாகிஸ்தான் அட்டாக்கு பிறகு? இந்த இன்ஃபன்ட்ரியில வந்து போறவங்களுக்கு தான் இந்த இதெல்லாம் தெரியும். தகவல் கொடுக்கப்படும். இப்படி நடக்கணும், இப்படி நடந்துக்கணும். அந்த குடும்பத்துக்கும் சொல்லிடுவாங்க. மாரல் பெப் டாக் சொல்லுவாங்க. மாரலி அவங்கள வந்து மைண்ட வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இந்த மாரி வாருக்கு வந்திருக்காரு. எனி டைம் வரும். நீங்க எதுவா இருந்தாலும் ஆனா ஒரு பெண் ஒரு விமானத்தை படையை சேர்ந்தவர்கள எந்த படையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ராணுவத்தில பணிபுரியவர்களை கைப்பிடிக்கும்போது, அந்த பெண் ஒரு சபதம் எடுத்து தான் படிக்கிறாங்க. என்னன்னாக்க, எந்த நேரத்திலயும் தியாகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு சபதத்தில கைப்பிடிப்பாங்க. அந்த எண்ணங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு கூட தொடர்ச்சியா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ராணுவத்தில சேர்றவங்கலாம் பாதி பேர் எங்க அப்பா ராணுவத்தில இருந்தாலும் சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த குடும்ப ரீதியா வக்கீல் தொழிலுக்கு ராணுவத் துறையில இருக்கிறவங்க தொடர்ந்து அதில தான் பயணிப்பாங்க. அந்த எண்ணம் அவங்கள விட்டு போகவே போகாது. அந்த மனைவிமார்களும் உடனே இருப்பாங்க. இத பார்த்துருப்பீங்க. பிபின் ராவத் அவரோட பூத உடல் போனபோதும், அவங்க பெண்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, இல்ல புல்வாமா இதில வந்து இறந்த வீரர் அதிகாரிகளுடைய பூத உடல்கள வச்சபோது, அந்த பூத உடல்கள் வச்சிருந்தபோது, பிரதமர் வரும்போது, அந்த மனைவிமார்கள் எந்த மாரி ஒரு புன்முறுவலோட ஏத்துக்கிட்டாங்க. எங்க தியாகம் செஞ்சத பெருமையா நெனைக்கிறாங்க. ஏன்னா, இந்த மண்ணோட ஒரு பிடி மண்ண அவங்களுக்கு குடுக்க விரும்ப மாட்டாங்க. பொட்டு தண்ணி கொடுக்க வர மாட்டாங்க. அதுதான் இப்பொழுது நடக்கிறது. ஏன்னாக்க இந்த 23 பேர கொலை பண்ண இவங்களோட குடும்பத்துடைய மனநிலையை நீங்க யோசனை பண்ணணும். எங்கள விட இன்னசென்ட் பீப்பிள் ஒரு மூளை இப்படி போய் இப்படி வெளியில வருதுன்னு எந்த பயத்துல இருந்திருக்கும். அவங்களுக்கு எவ்வளவு வேதனை. கல்யாணம் ஆகி 6 நாள் கூட ஆகல. இந்த மாதிரிலாம் போயிருக்கிறதுக்கான பதிலடியை கொடுத்தே ஆகணும். ஒரு பீகார்ல பேசும்போது மாண்புமிகு பிரதமர் சொன்னாரு, பாகிஸ்தானை மண்ணை கவ்வ வைப்போம்னு சொன்னாரு. ஹிந்தியில சொன்னாரு, பாகிஸ்தானை மண்ணை கவ்வி வைப்போம். அதை பாகிஸ்தான் அறவோட அழிச்சிடுவோம் சொல்லி சொன்னார். ஒரு நாட்டை அறவோடு அழிக்கணும்னாக்க, போருக்கு இறங்கணும்னாக்க, போர் தொடுக்கிற நாடும் சரி, போரை எதிர்கொள்ளும் நாடும் சரி, 2 நாடுகளுடைய பொருளாதாரங்கிறது முக்கியமான சமாச்சாரம். போரை நடத்துகிற நாடோட மக்களுடைய பாதுகாப்பு, அவங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறது, அதை எப்படி எடுத்துக்கணும், அந்த காலகட்டத்தில் யாருக்கு பவர் ஜாஸ்தி, அதுக்கு எப்படி கேட்கணும், நீங்கள் என்ன சேலஞ்சு பண்ணாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, எதிர்கொண்டாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதெல்லாம் சொல்கிறது தான் ஒரு சிவில் மாக் ட்ரில்னு பேர். இந்த டிஃபென்ஸ் ரூல்ஸ், பாதுகாப்பு துறையில் சில விதிகள் இருக்குது. அந்த விதிகள் கீழே சில அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது சம்மந்தமாக தான் நாளைக்கு இந்த இது நடக்க போகுது. அது எல்லா இடத்துலையும் நடக்குமா, எல்லாருக்கும் நடக்குமாங்க ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். இல்லை, ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க மேம். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், சைரன் ஒலியெல்லாம் எழுப்பப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்களா, இது என்ன மேடம்? அதான் பகல் கூட இரவாகும். சூரிய கிரகணத்தும் போது தான் இரவாகி நீங்கள் பார்த்துருப்பீங்க. முழு சூரிய கிரகணத்தில் அந்த மாதிரி கூட பகலில் கூட சில தான் நான் சொல்கிறது வந்து ரொம்ப இந்த மலை பிரதேசம் ஊட்டியிலலாம் பகலுங்கிறது கூட கொஞ்சம் குளிர்காலத்தில் மைய காலத்தில் கூட கொஞ்சம் மழை பெய்யறான ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இருவாகும். அந்த மாதிரி ஹில் ரேஞ்ச் மலைப்பகுதிகள், அதே மாதிரி டேம் இருக்கிற இடங்கள், ஏர்போர்ட் இருக்கிற இடங்கள், ஏர்போர்ட்டுக்கான சேட்டலைட்லாம் நம்ம ரேடர் பண்ண ஸ்ரீஹரிகோட்டா பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீஹரிகோட்டா, இங்கே இருக்கிற கல்பாக்கம் அணு உலை தயாரிக்கிறது, அப்புறம் இது மின் உற்பத்தி தடயங்கள், அதே மாதிரி வந்து இது அணைக்கட்டுகள், அதை தாண்டி இராணுவ தளவாடங்கள், அப்புறம் ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ட்ராக்கு, ஸ்டேஷன்ஸ், முக்கியமான இடங்கள், இந்த மாதிரி இடங்கள், இந்த மாதிரி அரசு அலுவலகங்கள் இயங்குகிற இடம், பள்ளிக்கூடங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ்கள், இதெல்லாம் இந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அவள் யார் கொண்டு வந்துட்டு தீயணைப்பு வீரர்கள், அவங்க தயார் உஷார் நிலையில் இருப்பாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ்ங்கிறது அது ஹாஸ்பிட்டல் சொன்ன மாதிரி மிலிட்ரிலேயே ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நடத்துகிறாங்க. அதுக்கான மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் படிக்கிறதுக்கான மருத்துவ கல்லூரி வந்து பூனேயில் இருக்குது. அதில் படித்தவங்க மருத்துவ டாக்டர் இருக்காங்க. அதை தாண்டி மற்ற கவர்மெண்ட் நடத்துகிற ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் கூட டியூட்டியில் கூப்பிடும் மறுப்பேன்னு சொல்லக்கூடாது, விருப்பம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நம்ம தொன்றாட்டணும். அதுதான் முக்கியமான. ஏன்னா கொரோனா போது மருத்துவர்கள் செய்த பணி வந்து அளவிலானது. அந்த துறையில் செஞ்சவங்க பாராட்டினாங்க, உலகமே பாராட்டுச்சு. அது மாதிரி இப்பயும் அந்த நிலைக்கு அவங்க கூப்பிடப்படுவாங்க. அதை தவிர இப்போ ரிட்டையர் ஆகி வந்திருக்காங்க ஆர்மிலேருந்து, அவங்கெல்லாம் கூட வேறு லெவலில் அவங்களாம் பயன்படுத்துறதுக்கு அழைக்கப்படுவார்கள், அவங்களும் போகலாம். அதே மாதிரி பேங்கிங் செக்டார் இப்போல்லாம் நம்ம டிஜிட்டலாக ஆப்ரேட் பண்ணுறோம். அந்த டிஜிட்டலாக ஆப்ரேட் பண்ணிச்ச நம்ம சர்வரை வந்து எப்படியெல்லாம் வந்து ஹேக் ஆகிடுமோ அதெல்லாம் பார்க்க விடாதபடி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, எவ்வளவு பணம் எடுக்கிறதுங்கிறது கூட ஒரு சமயத்தில் வந்து கட்டுப்பாடு இருக்கிற தருணம் உண்டு. ஏன்னா பொருளாதாரம் வந்து முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டியது. ஏன்னா பொருளாதாரம் வந்து இப்போ இராணுவத்துறைக்கு பொருளாதாரத்தில் நிறைய பங்கீடு கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே போய் அங்கே இருக்கிற மக்களுக்கான அந்த பார்டர் லைனில் இருக்கிற கிராம மக்களுக்கும் சரி, அந்த ஒரு பாதுகாப்பு வலயத்தில் இருக்கிற
இருக்கிற கிராம நகரங்களில் இருக்கிற மக்களுக்கும் ரேஷன் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும். ஏன்னா அவங்க வெளியில் வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கிற அன்னைக்கு அவங்களுக்கு கொரோனாலாம் வீட்டில் போய் சாப்பாடுலாம் கொடுத்தாங்க இல்லையா, கரிகால வீட்டில் வந்தால் அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அது நடக்கணும். அதனால் அங்கே போய் உணவு தானியங்கள்ல நிறைய கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதனால் இங்கே பாதிப்பு கம்மியாக இருக்கும். இது 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா, முதல் பிரிவு 244 மாவட்டங்கள் கேட்டிங்க இல்லையா, இந்தியா முழுவதும் அந்த 244 மாவட்டங்களில் 4 மாநிலங்கள் முக்கியமாக முதல் இடத்தை பெறுது. எதுன்னு பார்த்தானா, பாகிஸ்தானுக்கு எல்லை கோடுகள் இருக்கிற மாநிலங்கள் 4: குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், காஷ்மீர் ஆல்ரெடி இருக்குது. இப்போ உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், இவங்கள்லாம் வந்து டெல்லி தான் கேபிட்டல். டெல்லி வந்து உச்சக்கட்ட பாதுகாப்பு நிலையில் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து 1 வாரம் ஆகுது. அதையும் தாண்டி இன்னும் டைட் பண்ணிட்டாங்க செக்யூரிட்டி. ஏன்னா இந்தியாவினுடைய முக்கியமான மத்திய அரசினுடைய அலுவலகங்கள் எல்லாமே அங்கே தான் இயங்குது. அதனால் ஈவன் டிஃபென்ஸோடைய பாதுகாப்புத்துறையினுடைய கட்டடம் இருக்கே, பில்டிங்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது. யாரும் சாதாரண ஒரு குண்டு ஊசிப்பாங்க, அது கூட நுழைய முடியாது. அந்த அளவுக்கு டைட்டன் ஆகிடுது. அந்த அதிகாரிகளை இது வரைக்கும் எத்தனையோ தடவை கலந்து ஆலோசிச்சிருக்காரு. இப்போ கூட நேற்றுக்கு பாதுகாப்புத்துறைங்கிற தலைவருங்கிற ஒருத்தரை ஏற்படுத்தினாங்க, அஜித் தோவல், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பாகிஸ்தான் உள்ளே இருந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் இருந்து கண்டுபிடிச்சி அப்புறம் வந்து பெரிய லெவலில் இருக்கிற இன்டெலிஜென்ட் மேன்பாங்க. அவர் இப்போ கூட ஒரு கொஞ்சம் நேரம் முன்னாடி சந்திச்சிருக்காரு. 24 மணி நேரத்தில் 2வது தடவை சந்திச்சிருக்காரு. காரணம் என்ன? போர் நிலையானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியா. ஆனால் நம்ம இங்கே தென்கோடியில் இருக்கோம். நமக்கு அந்த பாதிப்புகளை இப்போ சிவில் லைஃப்னாக்கா சாதாரண மக்கள் உணராமல் இருக்கும். கிடையாது. இன்னும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அச்சுறுத்தலை மத்திய அரசாகட்டும் பாதுகாப்புத்துறையாகட்டும் உங்களை அச்சுறுத்தலை, பயமுறுத்தலை. ஆனால் பயப்படாதீங்க, இதெல்லாம் நடக்கும்னு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க, உங்களை ரெடி பண்ணுறாங்க. அதுதான் நாளைக்கு நடக்கிறது மாக் ட்ரில்ங்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி 244 மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் நேற்று நைட்டே லைட்டெல்லாம் அணைச்சிட்டு வானொலியில் இது வரும், எதிரியோட பிளேன் வருது, இல்லை நம்ம அவங்கள எதிர்கொள்ள போகிறோம்னாக்க அதுக்கான சத்தம் வரத்துக்கு அந்த மாதிரி உங்களை தாக்குதல் நோக்கி வரதுக்கு ஒரு சங்கு மணிக்கூண்டில் சங்கு வரும் இல்லையா, 1 மணி நேரத்துக்கு 7 மணி நேரம் இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சங்கு நடக்கும். சைரன் பேர் ஏர் சைரன். அந்த சத்தம் கேட்டோடனே நீங்கள் நடு ரோட்லேயோ எங்கேயோ நடக்கிறீங்கனாக்கா டக்குன்னு ஒரு பில்டிங் அடியில் போய் கவுந்து படுத்துருங்க. நம்ம வந்து மனித உருவம் தெரியக்கூடாது அவங்களுக்கு, அப்படிங்கிறது ஒன்று. அது வீட்டிலலாம் இப்போ லைட்டாக இருந்ததுனாக்கா உங்கள் பில்டிங்கை தாக்கி அந்த ஏவுகணைகள் பாய்வதற்கான முகாந்திரங்கள் உண்டு. உடனே லைட் அணைச்சிடுங்க. வீடு ஃபுல்லாக லைட் அணைச்சிடணும். உடனே அணைச்சி அவங்க கம்முன்னு இருந்தணும் இருக்காது. டிவி போயிடலாம், டிவி சிக்னல் கட் ஆகலாம், மொபைல் நெட்வொர்க் கட் ஆகலாம். அதே மாதிரி ட்ரோனோட அட்டாக்கெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதனால் ஏதாவது வேறு விதமான சத்தங்கள் வந்தால் கூட நம்ம அலர்ட் ஆகி வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். தனி மனிதர் மூவ்மெண்ட்டே இருக்கக்கூடாது. கூட்டமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். மத பேதத்தை தாண்டி தான். நீங்கள் இப்போ இராணுவத்தில் பார்த்தீங்கன்னாக்க 3 மதங்களை பற்றி பேச்சே இருக்காது. மதத்தை பற்றி பேசியிருக்காது. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காங்களேன், ஜாதியை பற்றியே பேச மாட்டாங்க. அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க. அந்த ஒற்றுமை தான் ஒரு நாட்டினுடைய பலம் அப்படிங்கிறது தெரிவிக்கும். அதனால் அந்த சமயத்தில் நம்ம வந்து லைட்டை ஆஃப் பண்ணிடணும். பவரே அவங்கள ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணுவாங்க. ஏன்னா அது அடிக்கடி கட் பண்ணுறது வெய்ய காலமாக இருக்குது, வேர்க்குதே, கொஞ்ச நாள் பொறுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம உயிர் பாதுகாப்பு நடவடிக்கை, அதை ஆஃப் பண்ணுவாங்க. டிவி சிக்னல் போயிடும், மொபைல் சிக்னல் போயிடும், அப்புறம் ரேடார் சிக்னல் போகும். அதனால் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் கட் ஆஃப் ஆகும். ஏன்னா சேட்டலைட் வந்து அவங்க கையில் ஆப்ரேட் எடுத்துருவாங்க. ஏன்னா ட்ரோன் அட்டாக்லாம் இங்கே இருக்குங்கிறதுனால இது ஒரு விதமாக இருக்கும். அது தவிர ஒரு சில கட்டிடங்கள் அவங்க கண்ட்ரோலில் எடுப்பாங்க. நான் கொடுக்க மாட்டேன், என்னுடைய சொந்த நானும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், இந்த இடத்துல மாதிரியான தாக்குதலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க எதிரி அப்படிங்கிறதுனால உங்களை அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லுவாங்க. மொத்தமாக இந்த ஃப்ளாட்டு ஃபுல்லாக இருக்காங்கனாக்க, இந்த தெரு ஃபுல்லாக இருக்க ஃப்ளாட் இருக்காங்கன்னா காலி பண்ண சொல்லி அவங்கள பத்திரமா எடுத்து கூட்டுப்பாங்க. நான் மாட்டேன், எனக்கு பிடிச்ச இடம், எனக்கு பழகின இடம், நான் எப்படி போயிருப்பேன். ஒரு காலகட்டத்துக்கு இருக்க சொன்னால் நம்ம கட்டாயம் மூவ் பண்ணி தான் ஆகணும். அது யாருமே பிவிஐபி உச்சக்கட்ட பாதுகாப்பில் இருக்கிறவங்க கூட இராணுவத்துடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சு தான் ஆகணும். அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, டக்கு தூக்கிடுவாங்க. எதிர்ப்பு தெரிவித்தாலும் தூக்கி கொண்டு போய் அந்த பாதுகாப்பான இடத்த வச்சுருவாங்க. உங்களுக்கான சாப்பாடு, மருத்துவ வசதிகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றி அச்சுறுத்தலே வேணாம், பயமே வேணாம். அதுக்கான நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறது நாளைக்கு பண்ணி காட்டுவாங்க. இந்த பண்ணி காட்டி மக்களை அந்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு, மனநிலைக்கு கொண்டு வரதுக்கான பயிற்சி முகாம்கள் தான் நடத்த போகிறாங்க நாளைக்கு. அது நேற்றுக்கே சில பஞ்சாப் போன்ற கிராமங்களில் ஆரம்பிச்சிட்டாங்க. அது குறித்தான ஆலோசனையை தான் மத்திய உள்துறை அமைச்சகமானது
காணொளி வாயிலாக இன்னைக்கு எல்லா மாநில தலைமை செயலாளர்களும் நடத்திருக்காங்க. அதையும் தாண்டி உள்துறை செயலாளர்களும் பங்கு பெற்றிருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு உங்களுடைய காவல்துறை, உங்களை சேர்ந்த தீயணைப்புத்துறை, அதை தவிர சில என்ஜிஓஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நீங்க இப்படி இந்த வளையத்துக்குள்ள பணிக்கு எப்படி கொண்டு வருது அப்படிக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியில வராத விஷயங்களை அதெல்லாம் அறிக்கை கொடுத்துருப்பாங்க. அதுதான் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம டிவியிலலாம் பார்த்தோம், தமிழ்நாட்டில் பல இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு. இது எப்படி பார்த்துருப்பீங்கன்னா, நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1940 ஒரு 80-90 வயசு இருக்கிற பெரியவங்களை போய் நீங்கள் பேட்டி எடுத்தால் தெரிய வரும். அப்போ இதெல்லாம் நடந்து எங்கள் அம்மா சொல்லி கேட்டுருவேன். அவங்களும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிற ரோடு இல்லை, டக்குன்னு போய் ஒளிஞ்சிருவாங்களாம். இந்த சைரன் வருமா, சைரன் வந்தாலும் அட்டாக் வரப்போகுதுன்னு இப்போ லைட்டெல்லாம் ஆகிடுமா. அப்படியே சில நாட்கள்லாம் கூட ரேஷன் கடைகளுக்கெல்லாம் அரிசி பருப்பெல்லாம் கூட வராது. நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கல, மோடி கவர்மெண்ட் ஏமாற்றிட்டாங்க, அது பிரிவினை அதை பேசுறதெல்லாம் இனிமேல் நடக்காது. அதெல்லாம் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணப்படும். அதுக்கான சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அது அடுத்த கட்டமாக பேசுவோம். இப்போ மக்களை எப்படி ரெடி பண்ணுறாங்க அது ஒன்று. முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இப்போ டவர் நீங்கள் இந்த டவர்லாம் வச்சுருக்கீங்க, வாடகைக்கு விட்டுருப்பீங்க, இந்த மொபைல் டவர்லாம், அது இந்த டவர்லாம் கூட அவங்க கண்ட்ரோலில் ஆப்ரேட் ஆகும். அது உங்களுக்கு தெரியாது எப்படி ஆப்ரேட் ஆகும். அதுக்கான டெக்னாலஜிலாம் வச்சுருக்காங்க. இப்போ 4 விதமான சாதாரண ரோடு போயிட்டுருக்கீங்க, ஹைவே ரோடு. இப்போ வெளியில் தகவல் விடலை, அதெல்லாம் ராணுவ ரகசியம். 23 ஹைவேஸ், அதாவது புறவழிச்சாலைகள், நெடுஞ்சாலைகள் கையில் எடுத்திருக்காங்க. அவங்க என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. பண்ணதில் திடீர்னு நீங்கள் உங்கள் பஸ்ஸு போகுது, நீங்கள் பெங்களூர்லேருந்து சென்னை போகிறீங்களா, ஹைவே இருக்கு இல்லையா, அங்கே போகிற இடத்துல கூட திடீர்னு ஃப்ளைட் இறங்கும். பயந்துட வேண்டாம். அதுக்கான டெக்னாலஜியை பண்ணி தான் 23 இடங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. யார் இருந்தவங்க ஒன்று மட்டும் சொன்னாங்க, நீங்கள் யார் டெல்லிக்கு போயிருக்கீங்களோ, மதுரா போகிறச்ச பார்த்துருக்கீங்க, டெல்லி உத்தரப்பிரதேசத்தில் மதுராங்கிற இடத்துக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டிருக்காங்க. அதில் இந்த ஏர்கிராஃப்ட் இறங்குறதுக்கான தளம் இருக்குது அந்த ரோடுலேயே. அது நம்ம சாதாரணமாக காரில் பயணிக்கிறோம், கண்ணு தட்டுல. ஆனால் அதுக்கான யுக்திகளை வச்சு பண்ணியிருக்காங்க. அது போன வாரம் பொதுமக்களுக்கு பண்ணி காட்டினாங்க. காலையில், மாலையில், இரவில் 3 நேரத்துலையும் பண்ணி காட்டினாங்க. பண்ணி காட்டி இறக்குறாங்க. அப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, பயப்படாதீங்க. அப்போ வேறு விதமான சத்தத்தோடு இறங்குது. சாதாரண நம்மளுடைய விமானங்கள் எப்படி இறங்கும், எதிரோட சத்த விமானம் எப்படி இருக்குங்கிற வித்தியாசம், அது புரிதலை கொண்டு வரதுக்காக பொதுமக்களுக்கு பண்ணி காட்டினாங்க. நிறைய கிராமத்து மக்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி நடவடிக்கைகள் நாடு முழுவதும் நாளைக்கு செய்யப்படும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, ஒன்றும் நடக்க போகிறதில்லை அப்படி பேசிகிட்டு இருக்காங்க சில சமூகம் எல்லாம். ஆனால் தமிழ்நாடும் ஏன்னாக்க இன்னைக்கு 30 நாடுகள் இந்தியாவுக்கு தோள் கொடுக்குது. காரணம் என்ன, அமெரிக்கா 2 ட்வின் டவர் ட்ரேட் டவர்ஸை அடிச்சாங்க. யாரு, இந்த தீவிரவாதிகள். அதனுடைய பலனை கண்டு அதனுடைய பொருளாதாரம் இறங்கியது, அது உணர்ந்திருக்கு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை அட்டாக், அதில் நடந்ததும் அங்கே இருக்கிற கைதி ஒருத்தனை தூக்கிட்டு இராணுவத்தை ஒப்படைச்சது அமெரிக்கா. அதுலேருந்து இவங்களுக்கு வெறி ஜாஸ்தியாக இருக்குது இந்த தீவிரவாதிகளுக்கு. அதனுடைய தாக்கம் இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்பை சந்தித்தது நமக்கு இருக்குது அதிகமாக. அதையும் தவிர நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுவும் தவிர இப்போ ஹமாஸ் எடுத்துக்கோங்க, இஸ்ரேல் ஹமாஸ், அங்கே எவ்வளவு பாதிப்புகள் இந்த தீவிரவாதத்தால். அதனால் இப்போ அரபு நாடுகளும் தீவிரவாதத்தை ஆதரிக்காதனால கைவிட்டுட்டாங்க. அவங்களுக்கு அங்கேருந்து வந்த ஃபண்டு கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபண்டு வந்ததுனால தீவிரவாதத்தை ஒரு கல்லை தூக்கி அடிச்சிங்கன்னா 500 ரூபா, இதில் ஜம்மு காஷ்மீரில் நடந்தது. ஆனால் இந்தியாவோட பணிப்பணி மாற்றம் நடந்தது இல்லையா, டிமானிட்டைசேஷன், அதுக்கப்புறம் வெளியிலேருந்து வர கள்ளப்பணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதுனால அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. காஷ்மீரில் குறைஞ்சதுனால அமைதி இருக்கிறதுனால தான் திருப்பி அது தாங்கிக் கொள்ளாத அந்த சுற்றுலா சமயம் பீக் அவர் இந்த டூரிஸ்ட்டுக்கு அப்போ பயமுடுத்தி அங்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அவங்க வெறுத்து போகணும். ஏன்னாக்கா இதுக்கு காரணங்கள், இந்த நடவடிக்கைகள் நடக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இதுக்கான காரணங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா பாகிஸ்தான் இப்போ வறுமை நிலையில் இருக்குது, அங்கே பொருளாதாரம் முற்றுமை இழந்திருக்கு. அது உலக வங்கியிலேருந்து கடன் வாங்கிக்கிட்டே இருக்குது, எக்கச்சக்கமாக வாங்கி செலவழிக்குது. இந்த அளவுக்கு திருப்பி கொடுத்துறதுக்கு அதுக்கு சில சைனா போன்ற நாடுகள்லாம் பெரிய நாடுகள்லாம் கொடுங்க சொல்கிறாங்க. அதை வாங்கி தீவிரவாதத்தை அதிகப்படுத்துது. அதனால் முதல்ல ஒரு நாடு போர் தொடுக்கிறதுக்கு 2 விதமாக நடத்துக்கும். ஒன்று, அங்கே இருக்கிற பொதுமக்களை ரெடி பண்ணுறது. அது இப்போ அதுக்கு முன்னாடி எதிர் நாட்டுக்கு என்னென்ன அச்சுறுத்தலை பண்ணணுமோ, எப்படி எல்லை பாதுகாப்பு கட் பண்ணணுமோ, நம்மளோட ராஜ தொடர்பில் எப்படி இருக்கிறத கட் பண்ணணுமோ, மற்ற நாடுகளுக்கு நம்மளோட எண்ணத்தை தெரிவித்து அவங்களோட பதில் வாங்குறது, அங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்களோட பிரஜைகள்லாம் இங்கே இருப்பாங்க, அவங்கள பத்திரமா எப்படி கொண்டு போய் ஒப்படைக்கிறது, இல்லை அவங்க இங்கேயே இருக்க விரும்பினா அவங்கள எப்படி பாதுகாப்புறது, நம்ம பிரஜைகள் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்கள இங்கே இப்படி கொண்டு வருது, அங்கேயே இருந்தால் அவங்கள்ட்ட அறிவுரை கொடுத்து பாதுகாத்துக்கங்க அப்படின்னு நம்ம ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறது. அதுக்கான வெளியுறவுத்துறை வேலை செய்யும். உள்துறை இங்கே யார்
விசாவை தாண்டி விசா இல்லாமல் நாட்டில் உள்ள பூந்து இருக்காங்களோ அவங்களெல்லாம் வெளியேற்றுறது. அது சம்பந்தமாகத்தான் தமிழகத்தோட எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டது. யார் யார் பாகிஸ்தானியர்கள் விசா இருந்தும் இங்கே தங்கி இருந்தாலும் அவங்களெல்லாம் வெளியேற்றப்படணும். அப்படி எல்லா மாநில நடவடிக்கை எடுக்கச்சு. குஜராத்தில் எடுத்தாங்க. இல்லை, குஜராத்தில் 1500 இங்கே பார்டரில் இருக்குங்க. அப்போ உள்ளே போகிறது ஈஸி. அப்போ தமிழ்நாட்டிலே ஒரு 500க்கு பேர் மேலே இருக்காங்க சொன்னாங்க. இன்னும் வெளியில் போனதா இந்த தகவல் வரல. அதுக்கான நடவடிக்கைகளை இப்போ இன்னும் தமிழக அரசு செய்யலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் அந்த குற்றச்சாட்டு நாளைக்கு நடக்கிற ட்ரில்லேருந்து இன்னும் ஆர்மியை பண்ணிவிடுவாங்க. அவங்களே வெளியில் எடுத்து சிஆர்பிஎஃப் வழியாக எடுத்தாங்க. இந்த மீட்டிங்கில் யார் யாரெல்லாம் உள்ளே வருவாங்கனாக்கா சிஆர்பிஎஃப், ஆர்மி, டிஃபென்ஸ், உளவுத்துறை, அப்புறம் தீயணைப்புத்துறை, அதுக்கப்புறம் மருத்துவ பிரிவு, இது மாதிரி பல கல்வியாளர் பிரிவு. ஏன்னா மாணவர்களுக்கு கல்வி இந்த சயின்டிஃபிக் டெக்னாலஜியை பற்றி ஐஐடி போன்ற உச்சக்கட்ட பாதுகாப்பில் இருக்கிற கல்வி இயக்கங்கள் அதெல்லாம் கூட அதில் பணிபுரிவர்கள் அவர்தான் குழுவில் வருவாங்க. அவங்க எப்படி உடனே ஏன்னா ஐஐடியில் ட்ரோன் தயாரிக்கிறாங்க, அந்த மாணவர்கள் எப்படி செயல்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி உத்திகள் வரும். அப்புறம் முக்கியமாக தெரிவிக்க வேண்டியது, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறீங்க. என்ன பண்ண பாகிஸ்தானை தனிமைப்படுத்துது. ஒரு நாட்டை மற்ற நாட்டோட தனிமைப்படுத்தினா அதுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் அடுத்த கட் ஆஃப் ஆகும். அதுதான் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? சிந்து நீர் ட்ரீட்டி போட்டாங்க, ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி சிந்து நதியிலேருந்து போகிற நீரை குறைச்சாங்க. நீரை குறைக்கிறச்சு அங்கே விவசாயம் செத்து போகும். விவசாயம் செத்து போனால் ஒரு நாட்டினுடைய அடிப்படை விவசாயம் அங்கே மாறி போச்சு. அதையும் தாண்டி ஒரு விதமாக பார்த்து இன்னொரு நதியில் தண்ணி அதிகமாக திறந்து விட்டாங்க. வெள்ளத்துக்கு அங்கே மூழ்கி போகுது. அது ஒரு விதமாக பயம் எடுத்து. அடுத்தது அந்த சிந்து செனாம்ங்கிற நதி மேலே நேற்றுக்கு தண்ணி போகிறத நிறுத்திட்டாங்க. நிறுத்தி அந்த லல்லூருங்கிற ஒரு இடம் அங்கே இருக்கிற அணைக்கட்டை நிறுத்திட்டாங்க. அதுவும் தவிர 6 நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கான பிளானை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி ஆரம்பித்த ஒரு நாட்டுக்கு நீர் போகிறது நிறுத்தி போச்சுன்னா, இப்போ காவிரியிலேருந்து இங்கே தண்ணி வரலன்னா நம்ம சத்தப்படுறாங்களா கர்நாடகாவிலேருந்து, அந்த நிலைமை உருவாக்கணும். அடுத்தது இது நீர்நிலை கடல் போக்குவரத்து. அந்த கடல் போக்குவரத்தான மார்க்கத்தை கட் பண்ணிட்டாங்க. இப்போ யாருமே கப்பல் துறை வழியாக முக்கியமாக குஜராத்தில் இருக்கிற துறைமுகங்கள் அதெல்லாம் மூடப்பட்டிருக்கு. அவங்க ஆப்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பக்கம் மேற்கு வங்காளத்து பக்கத்துலலாம் மூடிட்டாங்க. அது சென்சிட்டிவ் ஏரியா, அங்கேயும் மூட்டாங்க. இப்படி நம்ம துறைமுகங்கள்லாம் பாதுகாப்பு வளையத்தை கொண்டு வரப்பட்டிருக்கு. இதான் மார்க் ரோல். அங்கே இருக்கிற ஏற்றி இறக்கிற லாஜிஸ்டிக்ஸு இவங்களுக்கெல்லாம் அறிவுரைகள் எப்படி கொண்டு வந்து யாரை எப்படி பண்ணணும். அதுக்கடுத்து கப்பல் வழி அதில் நீங்கள் சாகசங்கள் பண்ணி காட்டியிருப்பாங்க. எமர்ஜென்சியில் எப்படி மக்களை மீட்கிறது, மீனவர்களை மீட்கிறது, மீனவர்கள் போகாமல் தடுக்கிறது, கடல் வழியாக வர ஆபத்துகளை எப்படி தடுக்கிறது, அதுக்கான எக்ஸசைஸ் நாளைக்கு நடக்கும். அதையும் பார்ப்பீங்க. நமக்கு ஏன்னா துறைமுகம் இருக்கிறதுனால அது நடக்கும். அது கப்பல் துறை. அடுத்து விமானத்துறை தான் எல்லாத்தோடையும் முக்கியமானது. ஏன்னா விமானத்துறையை கொண்டு தான் ஒரு நாடு முழுவதும் அட்டாக் பண்ண முடியும். அதனால் அதற்கான பயிற்சிகள் நாளைக்கு நிறையா காட்டுவாங்க. நம்ம பயப்படக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். என்ன இருந்தால் நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி பத்திரமாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு உதவி புரியணும். சாப்பாடு வரல, இன்னைக்கு கறியாக வரல, அப்படிலாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே மாதிரி ஸ்கூல் கட்டடங்கள் இப்போ லீவ் ஆகிடுச்சு. எக்ஸாம்ஸ் எல்லாம் கூட தள்ளி வைக்கிறதுக்கான முகாந்திரங்கள் உண்டு. ஏன்னா அந்த இடம்லாம் இவங்க கண்ட்ரோலில் எடுத்து அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனோ இல்லை இவங்களுடைய நம்ம இராணுவ அதிகாரிகளை தங்க வைக்கிறதுக்கான இடங்கள் தேவை. அதனால் கேட்பாங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இதை மீறி செஞ்சாங்கனாக்க அந்த நான் இப்போ சொன்னேன்ல சிவில் ஆக்டுன்னு, அதுபடி அவங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும். ஃபைன் கொடுக்கப்படும் 500 ரூபா. நான் மாட்டேன்னு சொன்னால் 500 ரூபா, இல்லை 3 மாதம் தண்டனை. அந்த மாதிரி சின்ன லெவலில் அது ஃபுல்லாகவே இராணுவமே செய்யும். இதுக்கு கோர்ட்டுக்குள்ளே போக வேண்டிய அவசியமே கிடையாது. இராணுவத்திலே அது என்னன்னாக்க அது தனியான ஒரு இராணுவத்துறை, இது ஒரு 4-5 பேர் மெம்பர் இருப்பாங்க, அவங்களே பண்ணுவாங்க. பட் டிஃபென்ஸ் கவுன்சில் பேர், அவங்க இப்போ அவங்களே நடத்திடுவாங்க, உடனே பண்ணுவாங்க. அதனால் யாருமே என்னுடைய சுய ஆட்சி மாநில ஆட்சியெல்லாம் இங்கே இருக்கவே இருக்காது, பேசவே முடியாது, கட்டுப்பட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி நிலைமை. ஏன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு ஒரு பிடிவன் கூட போகக்கூடாதுங்கிற உணர்வு அதுதான் நடக்கும். அதை தாண்டி விமான நிலையம் இப்போ நான் சொன்ன மாதிரி அது தர பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி அந்த நாடோட தடை செய்யப்படும். சில நாடுகளுக்கு வேறு விதமாக அது பிள்ளைங்க விமான பாதை, நீர் பாதை எல்லாமே க்ளோஸ். அதனால் அந்த பயன்படுத்தாமல் மாற்று ரூட்டில் போக வேண்டியதாக இருக்கும். அதனால் வர செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் எக்கானமி பொருளாதாரம் பாதிக்கப்படும். அது சிவில் போன்ற சாதாரண மக்களுக்கு கூட அசௌகரியங்கள். சில அவசரங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இதுதான் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பறையில் சொல்லுது. நீங்கள் இராணுவத்தையும் செயல்படுகிற பாதுகாப்புத்துறையும் மத்திய அரசையும் கீழ்த்தரமாவோ மதிப்பையோ குறைச்சி கணக்கிடாதீங்க. தவறான ஒரு வழக்கு பண்ணியிருக்கீங்க. நம்ம இப்போ அவங்களோட இருக்கணும். நம்மளுடைய சுகங்களெல்லாம் குறைச்சிக்கிட்டு பாதுகாப்புத்துறையில் பணிபுரியவங்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டிய தருணத்தை இருக்கோம் சொல்லுது. அதனால் இதுதான் நாளைக்கு நடக்க போகுது. லைட் ஆஃப் ஆகும், தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்படும், தண்ணி கூட சில சமயத்தில் நிறுத்தி பார்ப்பாங்க.
எப்படி நீங்கள் பயப்படுறீங்களான்னு. இப்போ சமீபத்தில் நேற்று கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னையிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போன ஒரு விமான நிலையம். அந்த விமானத்தில் இருக்கிறவங்கள சில பேர் வந்து பெஹல்காமில் தாக்கின தீவிரவாதிகள் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து அதில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. ஏங்க அந்த கொலம்போவுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு இங்கேயும் சென்னை ஏர்போர்ட் அத்தாரிட்டி இமீடியட்டாக கொடுத்துருக்காங்க. அவங்க போய் செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்றும் வரலன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது ஒரு உத்தி. இந்த மாதிரி ஒரு தகவல் வேணும்னா அது பொய்யோ உண்மையோ கிடையாது, நீங்கள் ஆக்ஷன் எடுத்தாகணும், செக் பண்ணணும். இது மாதிரி இதுக்கு ஒரு டெஸ்டிங் நடந்தது. இது எத்தனை பேருக்கு தமிழை நியூஸ் போட்டு காட்டாங்க தெரியாது. சட்ட ரீதியாக உங்களுக்கு தெரியுன்றனால ஒரு கொஸ்டின் மேம். இப்போ தேசத்திற்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இந்த சமயத்தில் பாகிஸ்தான் இந்தியான்ற வார் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு கருத்தை இணையத்திலேயோ இல்லை ஊடகத்திலேயோ வந்துட்டு பேசுறாங்க அப்படின்றப்போ அவங்க மீது எந்த மாதிரியான வழக்கில் நடவடிக்கை எடுப்பாங்க மேடம்? நீங்கள் அந்த சுந்தரவல்லி அப்புறம் சில பேர்ல பேசி அவங்க வச்சு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போதான் 2 நாள் முன்னாடி மத்திய அரசினுடைய தகவல் தொடர்பு நம்ம மாநிலத்திலையும் இருக்குது. மத்திய அரசுடைய தகவல் தொடர்பு அந்த துறையானது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க, சர்க்குலர். அதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, யாராவது இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம் மத்திய அரசு தூங்கிட்டு இருக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சாடுறது. 2வது, இல்லை பாகிஸ்தான் ஏன் போகணும், சகோதரர் தானே, பாகப்பிரிவில் நம்மளோட வந்தவங்க தானே, ஏன் இப்படி சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க பாஸ்போர்ட் வாங்கிட்டாங்க, இங்கே இருக்காங்க ரொம்ப நாளாக, ஏன் போகணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து அந்த பாகிஸ்தான் நாடுகள்லேருந்தோ எங்கேயோ இருந்தோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ வேறு விதமான ஒரு சங்கதிகள் வச்சு அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, ரீபோஸ்ட் பண்ணுறது. சமீபத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சில பேர் வந்து டெல்லியிலலாம் பாகிஸ்தான் ஊடகங்களில் பிரதமருடைய தலைமட்டும் இல்லாமல் வேறு ஒரு ஊடகம் பண்ணியிருந்தாங்க, ஒரு கார்ட்டூன் மாதிரி அதை போட்டு பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணி ஒரு கேலி கூத்தாக எதிர் நாட்டை ஆதரிக்கும் மறைமுக ஆதரவு கொடுக்கறது, அப்புறம் சுயாட்சின்னு பேசுறது, மாநில ஆட்சி பிரிவினைவாதம் பேசுறது, இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்களை பொதுமக்களோ ஒரு சோசியல் மீடியாலோ ஒரு இந்த மாதிரி யூடியூப் போன்ற இடங்கள்லாம் ட்விட்டர்லேயே தானாகவோ ஒரு பதிவு போட்டு அவங்களுக்கும் நம்ம இதுவாக இருக்கும், சகோதரத்துவம் பார்க்கணும், அப்படி நடந்தது இப்படி நடந்தது அப்படிலாம் எதிர்மறையாக பேசுறது. அந்த சுந்தரவல்லி கூட அப்படி தான் பேசினாங்க. ஏன்னா அதனுடைய வலி அந்த மத்திய அரசில் பணிபுரியும் இராணுவ வீரர்கள், இராணுவ அதிகாரிகள், அதை பார்க்கும் மத்திய துறை அந்த அமைச்சர்கள் எந்த அளவுக்கு டென்ஷன். ஒவ்வொரு 140 கோடி ஜனங்களுடைய ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க பதில் சொல்லி காலகட்டத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மடைமாற்றம் செய்கிற மாதிரி அங்கே அவதூறுப்படுத்துகிற மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அவதூறு வார்த்தைகளும் இந்த இராணுவத்துறையில் பணிபுரிகிற குடும்பங்களுக்கு வேதனை உண்டாகும். அதை முதல்ல நாங்கள் சொல்கிறோம். இது பாரத தாயை மதிப்பு குறைச்சி போடுறதே நீங்கள் இந்தியர்களாக இருக்கிற தகுதியை இழக்கிறீங்க. இவன் உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்கு, ஏன் நீங்கள் அவங்களுடைய குடியுரிமை ரத்து செய்யக்கூடாதுன்னு கேட்குது. அந்த அளவுக்கு கண்டனத்தை யாராவது இப்படி எதிர்மறையாக பேசுகிறாங்கன்னா ரத்து செய்யுங்க, ஏன் இது பண்ணுறீங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் வாங்கி விசா வாங்கி இருந்தால் கூட நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா கிளம்பி தான் ஆகணும். அதை மறுத்து நாங்கள் இருந்தால் என்ன தப்பு, அவங்கள்ட்ட விசா இருக்க எதுக்கு போக சொல்லுது இந்திய அரசு, எதுக்கு கட்டுப்படுத்துகிறாங்க, எப்படி தொந்தரவு பண்ணுறாங்க, ஒரு வீட்டு உள்ள போந்து ஒரு போலீஸ் பண்ணிச்சு, இது அராஜகம் அப்படியெல்லாம் ட்விட்டர் போடுறாங்க. போஸ்டிங் வருதா இல்லையா இப்போ சகோதரர்? இதெல்லாம் தான் வன்மையாக கண்டிச்சு. ஏன்னா இது தேச துரோக செயல், வன்முறையை உண்டாக்கும் விதமாக, மத கலவரத்தை உண்டாக்கும் விதமாக நடக்கிறதுனால உடனே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்ல நீங்க கிராமங்கள்லயோ எங்கேயோ 2 பேர் உட்காந்து டீ கடையில் வந்து நம்ம நாட்டுக்கு எதிராக என்னங்க இப்போ இவங்க எதிர்க்கிறாங்க, அதான் என்னங்க மோடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, உண்மை ஆக்ஷன் பண்ணலீங்க அப்படி ஒரு தொச்சமாக பேசுங்க. மத்திய அரசு என்னங்க செய்யுது, அது அப்படிதாங்க இப்படிதான் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒரு பூச்சாட்டி காட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் பேசினா கூட அது அவதூறு தான். அதெல்லாம் நீங்கள் காதில் கேட்டிங்கனாக்கா, வீடியோ எடுத்தீங்கன்னாக்க பொதுமக்கள் யாராக இருந்தாலும் போடலாம், போட்டுனா உடனே அதற்கான சட்ட நடவடிக்கை பாயும். அதையும் தாண்டி எங்களை போல வெக்கல்களையும் அணுகலாம், நாங்களாம் உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கோம், எங்கள் ஃபோன் நம்பர் கூட ஷேர் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் பொய் வழக்குகளை கொண்டு வந்து வேற யாராவது தன்னுடைய சுயநலத்துக்காக பழிவாங்கறதுலாம் பண்ண அதையும் வந்து உளவுத்துறை கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் கடுமையான தேச குற்றத்துக்கு நிச்சயமாக கண்டிப்பான. இப்போ நம்ம கண்டுபிடிச்சு பதிவு இருக்க செய்கிறீங்களா, அவங்க ஒவ்வொருத்தரும் யார் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் தேச துரோக செயல் அந்த பிரிவின் கீழே தான் மரண தண்டனை கூட கொடுப்பதற்கான முகாந்திரங்கள் அதிகம். அதை தவிர இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் சரி, ஒவ்வொரு மாவட்ட லெவல்லையும் சரி, ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கான போர்டு இருக்குது. அங்கே போய் கூட நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். உடனே அவங்க இராணுவத்துறையோ இல்லை பாதுகாப்புத்துறையோ உள்துறை அமைச்சகத்தை உடனே தொடர்பு கொண்டு அந்த மாதிரி ஆட்களை வெளியேற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கையோ, அவங்களை சிறை செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கையோ உடனே எடுப்பாங்க. ஏன்னா இது மேலே எந்த இடத்தையும் பரவக்கூடாதுங்கிறத உறுதியாக இருப்பாங்கிறது. அதுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. அதனால் யூடியூப்பில் பேசுகிறது, எதிர்த்து பேசுகிறது, எதிர்முகமாக பேசுகிறது, நம்ம சில ரகசியங்கள் தெரிஞ்சு அது போய் வெளியில் விட பார்க்குறது, அவங்களுக்கு போய் சேரும்படியாக பண்ணுறது, இதெல்லாம்
ஒழிக்கிறதுக்கு தான், வன்மையாக கண்டிக்கிறதுக்கு தான், தண்டனை கொடுக்கறது தான் அந்த சர்க்குலர் வந்திருக்கு. அதையும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க.